ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி தான் பார்க்குறீங்க. இது வந்து நான் 600mm லென்ஸில் நான் எடுத்திருக்கேன். இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு 500 வச்சிருக்கேன், அப்பர்ச்சர் 5.6 வச்சிருக்கேன், ISO 250 வச்சிருக்கேன். ஸோ இது பாருங்க, பின்னாடி பேக்ரவுண்டும் பாருங்க, அதே மாதிரி ஃபார்கிரவுண்டும் பாருங்க. பேக்ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து சிமெண்ட்ல வந்து இருக்கிற ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது நம்ம கேப்சர் பண்றப்ப பேக்ரவுண்ட், அதாவது ப்ராடக்ட் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பிளரியா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து மாடலிங்க்கு நீங்க இது யூஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் லைட்டில் பேக்ரவுண்ட் பில்டிங்கோட இருக்கும். ஸோ அதை வச்சு நான் எடுத்திருக்கேன். இதுதான் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ப்ராடக்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷட்டர் ஸ்பீட் 1000, 6.3 அப்பர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து ISO வந்து 250 தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் லைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக பின்னாடி பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அந்த பேக்ரவுண்டோட டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு இது எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இது கேப்சர் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கும் அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கேமராவுக்கும் பின்னாடி பேக்ரவுண்டுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணலாம்.